கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்திலே வந்து படைக்கப்பட்டதாம். அந்த கோல் அத்தனை வருஷம் துளிர்க்கல, இவ்வளோ அற்புதங்கள் அதில் ஆண்டவர் அந்த கோலை கொண்டு ஆரோன் மூலமாக, மோசே மூலமாக அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த கோல் எப்பொழுது தேவ சமூகத்திலே கொண்டு வந்து படைக்கப்பட்டதோ அப்பொழுது அந்த கோலுக்கே தெரியுது, என்னால் துளிர்க்க முடியும். அல்லேலூயா. என்னால் துளிர்க்க முடியும், என்னால் எழும்ப முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா நான் தேவ சமூகத்தில் வந்துட்டேன். தேவ சமூகத்தில் என்னை என்ன பண்ணிட்டேன், நான் படைத்து விட்டேன். அது துளிர்த்தது மாத்திரமல்ல, துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை தந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நாள் தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 நாளாகமம் 4வது அதிகாரம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வேண்டிக் கொண்டதை அருளுகிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அநேகம் பெயர்கள் உண்டு. எனக்கு பிடித்தமான ஒரு பெயர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. மனிதர்கள் மாண்டு மடிந்து போகலாம், ஆனால் அந்த மனிதர்கள் இந்த பூமியிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஜெபங்கள் இந்த பூமி அழிகிற வரைக்கும் அது மாண்டு போகாது. ஜெபத்திற்கு இருக்கிறதான மிகப்பெரிய வல்லமை என்னவென்று சொன்னால், அது ஒரு நாளும் அழிந்தே போகாது. அல்லேலூயா. ஆக விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வேத வசனங்களோடு நீர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. நீ சூழ்நிலைகள் மாறட்டும். எதை கொண்டு நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும்? யார்தான் எங்களை மாற்ற முடியும்? யார்தான் எங்களை உயர்த்த முடியும்? யார்தான் எங்களை கனப்படுத்த முடியும்? நீர் இல்லாமல் எதுவும் சாத்தியமே அல்ல. நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் எங்களுக்கு எல்லாம் வாய்க்கும். நாங்கள் உயர்வடைவோம், நாங்கள் கனம் அடைவோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். யாபேசை போல அல்ல, யாபேசை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், நீர் பேச போகிற இந்த உம்முடைய வார்த்தையை கொண்டு இவருடைய வாழ்க்கையை துளிர்விடட்டும். ஆண்டவரே, இவர்கள் பூ பூக்கட்டும். ஆண்டவரே, வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் இவர்களுக்குள்ளாய் உண்டாகும்படியாய் உங்கள் வல்லமை உள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அடியனை மறைக்கிறோம். நீர் தாமே பொற்பழமாகிய உம்முடைய வார்த்தையை அப்பிரயோஜனமான அடியனுடைய நாவிலே வைத்து நீர் பேசும்படியாய் உங்கள் வல்லமை உள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக, நீரே உயர்ந்திருப்பீராக. வார்த்தையினால் தேவன் வெளிப்படும்படியாய் உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். முழுவதும் வார்த்தை வெளிவரட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றட்டும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும்.
ஒன்றும் குறைவாய் இருப்பது இல்லை என்ற வார்த்தையின்படியே உடைய வார்த்தையினால் குறைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய நிறைவு கடந்து வருவதாக. எல்லா குறைவுகள் மீது கர்த்தருடைய நிறைவு கடந்து வருவதாக. உடைய பிள்ளைகள் என்ன வேதனைகள், என்ன நிந்தைகள், என்ன கஷ்டங்கள் ஆண்டவரே எந்த நிலையில வந்திருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற யாராகிலும் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையானது ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, சம்மட்டியாக, பட்டயமாக, வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாய் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி உங்க வல்லமை உள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினுடைய சகல நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். நல்ல ஒரு வேத வசனம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 2 வசனங்களிலே அவனுடைய முன்னிலைமையும் பின்னிலைமையும் சொல்லி வைத்ததான ஒரு வசனம். பெற்ற தாய் தகப்பன் யார் என்று தெரியாவிட்டாலும் தேவன் எந்த மனிதனையும் மறக்கிறவர் அல்ல என்பதை நினைவுபடுத்துகிறதான ஒரு வேத வசனம். இந்த யாபேசை குறித்து பிரசங்கிக்காத போதகர்கள் இருந்திருக்கவே முடியாது. இந்த யாபேசை குறித்து வேத வார்த்தைகளை, பிரசங்கங்களை கேட்காத கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்திருக்க முடியாது. இந்த யாபேசை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் இல்லை. ஆனால் அவரை குறித்து பேசப்பட்டதான வார்த்தைகள் ஏராளம். இந்த யாபேசை குறித்து பிரசங்கிக்கப்பட்டதான பிரசங்கங்கள் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான பிரசங்கங்கள் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கருத்தாய்வு சொல்லுகிறது. எவ்வளவாம்? 1,00,000க்கும் அதிகமான பிரசங்கம் 2 வசனத்தை குறித்து. தாய் தகப்பன் இல்லாத ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து ஒரு வெளிப்பாடு தேவ மனிதர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பிரசங்கிக்கப்பட்டதான பிரசங்கங்கள் 1,00,000க்கும் மேல். ஆக இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. இந்த வார்த்தை சபைக்கு தேவையானது. இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 2000வது வருஷத்திலே அமெரிக்க எழுத்தாளர் ப்ரூஸ் வில்கிங்சன் அப்படின்ற ஒரு தேவ மனிதர் ஒரு புத்தகத்தை எழுதினார். The Prayer of Jabez. 2000வது வருஷத்திலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் பிரதியானது 9 மில்லியனுக்கும் அதிகமாக என்ன பண்ணப்பட்டதாம்? பதிவு செய்யப்பட்டு 30 மொழிகளுக்கும் மேலாக இந்த மொழிபெயர்க்கப்பட்டு அதிகமாய் 2000 வருஷத்திலே இது அதிகமாய் விநியோகிக்கப்பட்டதான ஒரு புத்தகமாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதிகப்படியான பிரபலமாய் படிக்கக்கூடிய யாபேசுடைய புத்தகங்கள் இவருடையதாய் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த யாபேசை குறித்து பிரசங்கங்கள் கிறிஸ்தவ தேசங்களிலே, அமெரிக்காவிலே, ஐரோப்பியாவிலே மற்றும் ஆசியா நாடுகளிலே அதிகமாய் பிரசங்கிக்கப்பட்டும் வேதாகம கல்லூரியிலே இந்த யாபேசை குறித்து போதிக்கப்பட்டும் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இதையெல்லாம் இந்த ஆய்வுகளை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு மனிதனை கர்த்தர் எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே ப்ரூஸ் வில்லிங்ஸ்டன் இதை தொடர்ந்து அநேக பிரதிகளை, வால்யூம்களை வெளியிட்டார். பியாண்ட் த ஜாபேஸ், த பிரேயர் ஆஃப் ஜாபேஸ் 2001 அவர் அப்படிப்பட்ட புத்தகத்தை வெளியிட்டார். அதை தொடர்ந்து த பிரேயர் ஆஃப் ஜாபேஸ் ஃபார் கிட்ஸ், த பிரேயர் ஆஃப் ஜாபேஸ் ஃபார் டீன்ஸ் என்று சொல்லி தொடர்ந்து வரிசைகளை அந்த ஆக்கியோன், அந்த ஆசிரியர் அந்த புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த நாட்களிலே 2000, 2001 இன்னும் அந்த புத்தகங்கள் கூட பிரதி வந்து கொண்டிருக்கிறது. அது விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு
காரியங்கள், ஆசீர்வாதங்கள் இந்த யாபேசுடைய காரியத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். டெபோரா ஸ்மித் என்கிறதான ஒரு தேவ மனுஷி, அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறார்கள், பிரேயிங் த ஜாபேஸ் பிரேயர், யாபேசுடைய ஜெபத்தை ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், எழுதி இருக்கிறார்கள். உலக அளவிலே இந்த 2 ஆத்தர்களுடைய புத்தகங்கள் மாத்திரமே பிரசித்தி பெற்று என்ன பண்ணப்படுகிறது, அது வாங்கப்படுகிறது, அது பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக புத்தகங்கள் வந்திருக்கிறது, நாம் இல்லை என்று சொல்லவில்லை. உலக அளவிலே மதிப்பிடக்கூடிய புத்தகங்கள் இந்த 2 புத்தகங்களாய் இருக்கிறது. இந்த யாபேசை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த யாபேசுக்கு தகப்பனுடைய பெயரும் தாயுடைய பெயரும் என்ன பண்ணப்படவில்லை, சொல்லப்படவில்லை. இவன் தனித்து ஒருவனாய் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எப்போது பிறந்தார், எப்பொழுது இறந்தார் என்பது என்ன பண்ணப்படவில்லை, சொல்லப்படவில்லை. இவர் யூத வம்சத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அந்த முதல் வசனம் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது, தெரியப்படுத்துகிறது. 1 நாளாகமம் 4:1 வசனம், 4வது அதிகாரம் 1வது வசனம் இதை நமக்கு என்ன பண்ணுகிறது, தெரியப்படுத்துகிறது. இவருக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த முதல் 9வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த சகோதரர்கள் எத்தனை பேர், இளைய சகோதரர்கள் எத்தனை பேர் என்பது என்ன பண்ணப்படவில்லை, சொல்லப்படவில்லை. எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் என்று சொல்லி சொல்லப்படவும் இல்லை. பொதுவாக எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் வைப்பது போல ஆன்லைன்ல சர்ச் பண்ணி அல்லது புக்கில் தேடி அப்படியெல்லாம் பெயர் வைப்பது கிடையாது. நீங்க வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயருக்கு ஒவ்வொரு பின்னணியும் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே. அப்படி என்று சொன்னால் அந்த பெயரை வைத்து தேவன் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், அனனியா இவர்கள் பேருக்கு பின்பாகலாம் அந்த யா என்ன பண்ணோம், வரும். அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, தெய்வத்தை தன் கூடவே அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறார்கள், வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏசையா, எரேமியா, தானியேல். ஏல் என்று சொன்னால் தேவனை அதை என்ன பண்ணும், குறிக்கும். ஆக ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக நிலத்தை சார்ந்து, சூழ்நிலையை சார்ந்து, தகப்பனுடைய வம்சத்தை சார்ந்து என்ன பண்ணுவார்கள், பெயரை வைப்பது உண்டு. அப்படிதான் இந்த யாபேசுக்கும் என்ன பண்ணப்பட்டது, கடந்து வந்த சூழ்நிலை, அவர் தாய் சந்தித்ததான அந்த சூழ்நிலையை வைத்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, யாபேஸ் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதிலே யாபேசுடைய தாயை குறித்து கொஞ்சம் நாம் தியானித்து அதற்கு பிறகு இந்த யாபேசுடைய காரியங்களை நாம் கேட்போம். அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி என்ன பண்ணி இருக்கிறாங்க, அவங்க யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறாங்க. வாஸ்தவம். அது அந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. பொதுவாக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அவங்க பெற்றெடுக்கும் பொழுது மிகுந்த வேதனை என்ன இருந்திருக்கலாம். ஆகவே என்ன இந்த பெயரை அவர்கள் வைத்திருக்கலாம். ஒருவேளை பெண் குழந்தை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஆண் மகன்கள் உண்டே, பெண் குழந்தை எதிர்பார்த்து, மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து, அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஏமாற்றம் அளித்தபடினால என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி அவர்கள் பெயரை வைத்திருந்திருக்கலாம். 2வது காரணம். 3வது, அவருடைய தகப்பன் பெயர் சொல்லப்படவில்லை. ஒருவேளை அந்த தகப்பன் இவர்களுக்கு ஒரு மிகுந்த மனநோவாய் இருந்திருக்கலாம், அல்லது அந்த தகப்பன் பிள்ளையை கொடுத்து விட்டு இறந்து போயிருந்திருக்கலாம். இந்த 2 விதத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியிலே ஏற்கனவே பிள்ளைகள் உண்டு, இவனையும் பெற்று நான் எப்படி இந்த சமுதாயத்திலே நான் வளர்க்க போகிறேன் என்கிறதான ஒரு கலக்கம், பயம் உண்டானபடினாலே இந்த பெயர் வைத்திருக்கலாம் என்று சொல்லி என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து, ஒருவேளை இவர்கள் மிகுந்த கஷ்டத்திலும் வறுமையிலும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருந்திருக்கலாம். ஆகவே இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க போகிறோம் என்கிறதான பல கேள்விகள் எழும்பினபடினாலே இந்த பெயர் அவர்களுக்கு வைத்திருக்கலாம் என்று சொல்லி
சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பிள்ளைகளை இவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, பெற்றிருக்கிறார்கள். ஆகவே சரீரம் மிகவும் அவர்களுக்கு பலவீனம் அடைந்திருக்கும், சரீரத்தில் பலன் குன்றி போயிருக்கும். ஆகவே இவனை பெற்றெடுக்கும் பொழுது முன்பு பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இருந்த பலன் இல்லாதபடியினாலே இவர்கள் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், இந்த பெயரை வைத்திருந்திருக்கலாம் என்பது மற்ற எல்லாருடைய எண்ணமும் கூற்றுமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்திலே ஏன் அவர்கள் அப்படி பெயர் வைத்தார்கள், அப்படி என்ன துக்கம் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காரணங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது, அது சொல்லப்படுகிறது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த யாபேசுடைய தாயை குறித்து ஒரு சில காரியங்களை நான் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவள் தன் வாழ்க்கையிலே நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தாயாக இருந்தாள். ஆமென், அல்லேலூயா. துக்கம் என்பது ஏதோ புதிது அல்ல, அல்லது பிள்ளை பேறு என்பது இவளுக்கு புதிதும் அல்ல. ஏற்கனவே பிள்ளை பெற்றவள், இரண்டாவது பிரசவ வலி என்ன என்பதை அறிந்திருந்தவள். இரண்டாவது பிரசவ வலி ஏன் வந்தது என்பதையும் இவள் அறிந்திருந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், யூத வம்சத்திலே இவர் என்ன பண்ணியிருக்கிறார், மணமுடிக்கப்பட்டிருக்கிறபடினால ஏன் பிரசவ வேதனை வந்தது, அது தேவனுடைய சாபம். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஸ்திரீ மீறி அந்த கனியை பறித்து புசித்தாலோ அன்றைக்கே சாபம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சாபம் பிரசவ வேதனையாக, மரண வேதனையாக அது வெளிப்பட்டது. இதை அவள் அறிந்திருக்க வேண்டும். உண்மைதானே? ஆண்டவர் அப்படிதானே சொல்லி இருக்கிறார், நீ வேதனையோட என்ன பண்ணுவாய், பிள்ளை பெறுவாய். இந்த பிரசவ வேதனையிலே பிள்ளை பெற்று மரித்த ஸ்திரீகளும் உண்டு. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம், அவளுடைய உயிரை கொடுத்து இவனுக்கு என்ன பண்ணிட்டான், உயிரை கொடுத்து விட்டான். ஆனால் இவளுக்கு ஆண்டவர் இவளுடைய உயிரையும் காப்பாற்றி அடுத்த ஒரு பிள்ளை உயிரையும் கொடுத்திருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர். இந்த சாபத்தின் மத்தியிலும் எனக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார், கிருபையை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார் என்கிறதான ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஒரு ஸ்திரீயாக இவள் இருந்திருக்கிறார். உண்மைதானே? இப்படி எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அதே வேளையில யோவான் 16:21 ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். இங்கே என்ன பண்றா, துக்கம் இவளுக்கு என்ன, பிரசவ வேதனை. அதனால என்ன பண்ணியிருக்கிறா, துக்கம் அடைந்திருக்கிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை அவள் நினையாள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிள்ளை பெற்ற உடனே அந்த உபத்திரவத்தை எந்த தாயும் பெரிதாய் நினைப்பது இல்லை. அதை மறந்து எனக்கு ஒரு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரே என்கிறதான அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுதே அவ்வளவு மன மகிழ்ச்சி. அந்த பிரசவ வேதனை, அந்த மரண வேதனை எல்லாவற்றையும் அந்த பிள்ளையினுடைய முகம் மறக்க பண்ணும். ஆமென், அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு. 9 மாதம் எவ்வளவு வேதனை. அந்த 9 மாத கருவுற்று அந்த வயிறை வீங்க வைத்துக் கொண்டு தெருவிலே நடந்து வரும்பொழுது அது ஒரு வேதனை. ஆனாலும் எனக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள இந்த வயிற்று பெருக்கத்தையும் அசிங்கமாய் ஒரு தாய் நினைப்பது கிடையாது. அதைவிட தன் சரீரத்தில் அநேக உபாதைகள் உண்டு. மாதம் ஆக 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 சரீரத்திலே ஏற்படுகிறதான வலி வேதனைகள் அதிகம். என் மனைவி 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். 3 பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருந்திருக்கிறேன். நான் உடனிருந்து பார்த்திருந்திருக்கிறேன். யாரையும் நான் கூட வைக்கவில்லை. அல்லேலூயா. மருத்துவமனையில யாரையும் நான் இருக்க விடல. என் மனைவிக்கு
என் பிள்ளைக்கு பிரசவிக்கும் பொழுது நான் தான் இருப்பேன், மருத்துவமனையில நான் தான் இருப்பேன். நாளை பின்ன வேறொருவர் வந்து என் பிள்ளையை பார்த்து ஒருவேளை விளையாட்டா கூட, அன்னைக்கு உன்னெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ராப்பகலா பார்த்தேன்டான்னு என்ன பண்ணக்கூடாது. என் பிள்ளையினுடைய சந்தோஷம், என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் எனக்கு சொந்தமானால், என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக நான் எல்லாவற்றையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மை இது, நான் சொல்றது உண்மை. என்னுடைய மாமியார் வந்தாங்க, அம்மா வந்தாங்க, நாங்க நைட்டு தங்குறோம், நீங்க போய் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. வேணாம் வேணாம், நான் தான் இருப்பேன், என் பிள்ளைக்கு நான் தான் இருப்பேன், நீங்க எல்லாம் போங்க, வேணும்னா காலையில வாங்க. அல்லேலூயா. அப்படியே அவங்க வந்தாங்கனாலும் போய் குளிச்சுட்டு உடனே 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். அல்லேலூயா. இது ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்லை, 3 குழந்தைக்கும். யாருக்கும் நான் என்ன பண்ணல. அவ்வளவு பிள்ளை என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைக்காக எதையும் தியாகம் செய்ய தாயானவள் இருக்கிறாள், தகப்பனானவனும் இருக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆக இவ்வளவு தியாகத்தின் மத்தியிலே வலி வேதனையோடு மரணத்தோடு நடைபெறுகிற ஒரு யுத்தம் தான் பிரசவம். மரணத்தோடு நடைபெறுகிற ஒரு யுத்தம். ஒருவேளை எந்த மருத்துவரை சரியா என்ன பண்ணல, பிரசவத்தை பார்க்கலன்னா சோலி முடிஞ்சது. ஆமென். அல்லேலூயா. ஆக இவ்வளவு எல்லா விஷயத்தையும் கடந்து அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த 9 மாதங்கள் அவர்கள் பட்டதான வேதனை கஷ்டங்கள் எல்லாம் மாறி அதற்கு பிறகு ஒரு சந்தோஷம் வந்து, அதற்கு பிறகு அந்த ஸ்திரீ தன்னை பலவீனமாய் உணரவே மாட்டாள். ஏன் என்று சொன்னால் அந்த பிள்ளையை பராமரிக்க, அந்த பிள்ளையை கொஞ்சம், அந்த பிள்ளைக்கான தேவைகளை எல்லாம் சந்திக்க அவருடைய நாட்டமெல்லாம் அதிலே போய் விடுகிறது. ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ சொல்லப்படுகிறது, இவளுக்கு பிள்ளை பிறந்தது பெரிதாய் தெரியவில்லையாம். உன் நிமித்தம் நான் வேதனைப்பட்டேன், உன் நிமித்தம் நான் துக்கப்பட்டேன், ஆகவே என் துக்கம் நான் அனுபவித்ததை நீ வாழ்நாளெல்லாம் அனுபவி என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாளாம். எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்படியும் ஒரு தாய், இப்படி நம்ம யோசிச்சதே இல்லை. யாபேசுடைய தாயை வேதவசனம் சொல்லுகிறது. ஈஸி இங்கிலீஷ் என்கிறதான இந்த மொழிபெயர்ப்பில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த யாபேசுடைய தாயை பார்த்து நீங்க ஏன் அந்த பேரை வந்து அப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்த வேத வசனம், இந்த மொழிபெயர்ப்பு நமக்கு பதிலை கொடுக்கிறது. There was a man called Jabez. He was a great man and he was better than his brother. And his mother called him Jabez, which means pain. She said, அவள் சொன்னாலாம், இப்பதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அவள் சொன்னாலாம், I had a lot of pain at his birth, that is why she chose that name. அவளை கேட்கும்போது அவள் சொன்னாலாம், நான் ரொம்ப வேதனையை அனுபவித்தேன், அதனால அவ இந்த பேரை வச்சிட்டாளாம். எப்படியா? இது பிறந்த உடனே அவ வைக்கல, அந்த வலி வேதனை எல்லாவற்றையும் உணர்ந்து அந்த கசப்பை, அந்த தாக்கத்தை தன் பிள்ளையின் மீது திணிக்கும் வண்ணமாக. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண இப்ப ஜாபேஸ் அப்படின்றது வந்து நம்ம சர்வசாதாரணமாய் பேசிக்கொண்டு போய் விடுகிறோம். யூதர்கள் மத்தியிலே, எபிரேயர்கள் மத்தியிலே அவன் பெயர் எப்படியோ அப்படிதான் அவனும் மதிக்கப்படுவான். அவன் பெயர் எப்படியோ அப்படிதான் அவனும் மதிக்கப்படுவான். அவன் பெயருக்கு என்ன அர்த்தமோ அப்படிதான் அவனுக்கு சமுதாயத்தில் மதிப்பு உண்டு. அப்படி என்று சொன்னால் யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தமா? துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன். இவனால நான் என்ன பண்ணிட்டேன்? துக்கம் அடைஞ்சிட்டேன். கர்த்தர் சொல்லலங்க, புறஜாதியர் யாரும் சொல்லலங்க, உடன் பிறந்த சகோதரர் சொல்லலங்க, பெற்ற தாயே சொல்லுகிறா, நீ துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன். நான் நினைக்கிறேன் இவள் இப்படி பெயர் வைத்தது கர்த்தருக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம்.
கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படின்னா ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அது அவருடைய சொத்து, அது அவருடைய சொத்து. அவருடைய சொத்து அவர் உனக்கு கொடுப்பார். ஆனால் அதை நீ எப்படி பார்க்க வேண்டும்? மிகவும் பெருமிதமாய், நன்றி உணர்வோடு, நன்றி உணர்வோடு, இந்த ஸ்திரீக்கும் எனக்கும் ஆண்டவரே நீர் ஒரு பிள்ளையை கொடுத்தீரே, மலடி என்று சொல்லி நான் சொல்லப்படாதபடிக்கு எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை நீ கொடுத்தீரே, இந்த பூமியில இன்னொரு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நீர் ஒரு கிருபையை தந்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. லேயாள் ஒவ்வொரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் சொல்லுகிறது நீங்க நல்லா பார்ப்பீங்கன்னா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், இப்பொழுது நான் என் புருஷனோடு இணைந்து இருப்பேன், இப்பொழுது கர்த்தர் என்னை கேட்டருளினார். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டுங்க. ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் பொழுதும் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது, குடும்பத்தின் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அந்த பிள்ளையை வைத்து தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை நல்லா கவனிப்பாங்க. ஏன்? இந்த பிள்ளை வந்த பிறகு எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சு, நிறைய நன்மை வந்துச்சு. காரணம், பிள்ளை என்பது பிள்ளை நிமித்தம் அல்ல, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பிள்ளையின் வடிவத்திலே, கர்ப்பத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை உணராத இவள் என்ன பண்ணுகிறாள்? நீ துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன். கர்த்தர் யாபேசுடைய பெயரை அந்த 2 வசனங்களிலே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த நூற்றாண்டு வரைக்கும் யாபேசை குறித்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு முறையாகிலும் யாபேசுடைய தாய் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி பேசப்படவில்லை. கர்த்தருடைய பெயரை இந்த வேதத்தில் எழுதுவதற்கு கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பெற்றிருக்கிற ஒரு தாய் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்பவில்லையோ அவர்களை தேவன் மதிக்க விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம ரொம்ப துச்சமா நினைக்க கூடாது. ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகளுடைய சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம். நீ பெற்றெடுத்த ஒரு தாய், நீ உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ராமன் சொல்லுவோமா, அவன் எப்படி வேணா இருக்கட்டும், சரியில்லாதவனா இருக்கட்டும், கீழ்ப்படியாதவனா இருக்கட்டும், மதிக்காதவனா இருக்கட்டும், உன் பிள்ளை, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு பிள்ளை. அதை நீ சபிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, சாபமாய் சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அவனை ஆசீர்வதிப்பதற்கு உனக்கு முழு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். எவ்வளவு மகிமையான வார்த்தை. ஒரு நாளும் பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லுவது கிடையாது, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா சொல்லி இருக்கிறோம். நம்மளை மட்டும் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் முடிஞ்சவனே எல்லாரும் பாஸ்டர் கிட்ட தலையில என்ன பண்ணிடுவோம்? அவர் வச்சாதான் என் தலை விளங்கும், என் சாபம் நீங்கும். நல்லது. நம்ம பிள்ளைங்க மீது கரங்களை வைக்கிறோமா? வைத்து ஆசீர்வதிக்கிறோமா? எவ்வளவு வாக்கு தத்தங்கள், தினம் ஒரு வாக்கு தத்தத்தை உங்க பிள்ளைங்க மீது விதைங்க. அது 30, 60 இல்லை, நிச்சயமா 100 மடங்கு பலன். அல்லேலூயா. இந்த காலத்து சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். இவன் இப்படி இருக்கிறான், இவன் எப்படி மாறுவான்? கர்த்தரே வந்தாலே இவன் மாத்த மாட்டான் சொல்லிடுமா? இவள ரட்சிக்கப்பட மாட்டான் பிரதர் சொல்லிடு. அவன் தருதல, அவன் முட்டாள், அவன் படிக்க மாட்டான், படிப்பு ஏறாது. அவனை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிடணும். என்னவோ இந்த அம்மா தான் மூளை கிட்னி எல்லாம் வச்சு கரெக்டா வச்சு எல்லாத்தையும் பண்ணி உருவாக்குன மாதிரியும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு எந்த சாத்தியக்கூறும் தேவையில்லை. கர்த்தர் நினைத்த அந்த நினைவு மட்டும் போதும். அல்லேலூயா. சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டேன், நாளைக்கே அவன் மாறிடணும். நீர் எப்படி, நாம் எப்படி? இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டா அவன் நாளைக்கு ரட்சிக்கப்பட்டோன்னா, நாளைக்கு ஞானஸ்தானம் எடுத்துனா
3வது நாள் இங்கே புல்பிட்டில் பாஸ்டர் கூட ஊழியம் செய்யணும், 4வது நாள் ஊழியத்துக்கு போயிடணும். நல்லா இருக்குதுல்ல? நம்ம விழுந்து விழுந்து உபவாச ஜபம், ஞாயிறு ஆராதனை, அதிகாலை ஜபம் எல்லாம் வாங்க 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 வாங்கினாலும் அப்போ மட்டும் நம்ம அதுக்கு காரணம் சொல்லுவோம். எனக்கு ஒரு நீதி, என் பிள்ளைக்கு ஒரு நீதி. நல்லா இருக்குல்ல? நான் எப்படியோ சொல்லுங்க, நான் எப்படியோ, எல்லாரும் சொல்லுங்க. நான் வாய் நல்லா பார்க்குறேன், எல்லாரும் சொல்றீங்களான்னு. நான் எப்படியோ அப்படிதான் என் பிள்ளை. அல்லேலூயா. திடீர்னு பிள்ளைய பார்த்து நாயே பேய, அப்ப பெரிய நாய் யார்தான்? பெரிய பேய் யார்தான்? திடீர்னு என்ன பண்ணிடும், பழக்க தோஷத்துல அது நம்ம வளர்ந்த ஏரியா பகுதி பத்தியில எருமை மாதிரி போறான் சொல்லிடுறோம்ல. அவன் எருமைனா எருமையை பெற்றெடுத்தது யாரு? இது பெத்த எருமை, இது காட்டு எருமை, இது அடங்காது. இது யாருக்கும் ஊழியக்காரனுக்கே அடங்கல, அப்புறம் எங்க வீட்டுக்கு அடங்க போகும்? நான் கர்த்தரோடு இருந்தால் என் பிள்ளை கர்த்தரோடு இருக்கான். நான் ஜெபிக்கிறவனா இருந்தா என் பிள்ளை ஜெபிக்கிறவனா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு, ஒரு பொறுத்த ஆண்டவரே, நான் தினம் என் பிள்ளைக்கு மீது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு மிஷினரி பேர் சரியா தெரியல. அவருடைய தாய் மிகவும் வறட்சியான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க ஒரு இடத்துல விவசாய நிலத்துல வேலை செய்து கொண்டிருந்தாங்க. என்ன வேலை அப்படின்னா, இந்த மாடுகளுக்கெல்லாம் வைக்கோல் சுருட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வைக்கோல் சுருட்டுகிற வேலை தான். அந்த வைக்கோல் சுருட்டும் பொழுது தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்களா, கூடவே அவங்க வைத்துக்கொண்டு தினமும் சங்கீதம் 119வது அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. தினமும் 3வது வயதுல வரும்பொழுது 119வது சங்கீதம் அத்தனையும் அவன் என்ன பண்ணிட்டானா சொல்லி. எவ்வளோ விசேஷம்! பின்னாட்கள்ல ஒரு வளர்ந்த ஒரு மிஷினரியாக அவர் வந்ததை பார்க்க, அவர் மூலமே ஒரு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டதை பார்க்க. எந்த ஒரு பிள்ளையும் அற்பமாய் யாரும் நினைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எங்களுக்கும் அதிகாரம் கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. கொஞ்சம் இவன் யோசிக்கவில்லை. எவ்வளவு அவன் துக்கப்பட்டு இருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். நண்பர்களோடு உறவாடும் பொழுது அந்த வேதனையெல்லாம் பார்த்து கூட இவளுக்கு அவனுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணவில்லை, தோன்றவே இல்லை. இவதான் இப்படின்னு பார்த்தா வேதத்தில் இன்னும் 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமம் 35:17-18 ராகேல் தன் மரண காலத்திலே தன் 2ஆம் குமாரனை பெற்றெடுக்கும் போது அவனுக்கு பெனானி அப்படின்னா என்ன, பெனோனி அப்படின்னா என்னன்னா துக்கத்தின் மகன். 2 அக்கா தங்கச்சியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? யாபேசுடைய அம்மாவும் இவளும் ஒண்ணு ஒரே ஊரா இருந்திருக்கணும், இல்ல ஒரே குடும்பமா இருந்திருக்கணும். பெனோனி அப்படின்னா என்னன்னா, இவ அடுத்து மறிக்க போகிறா, நானே இல்லாம போகிறேன், நீ மட்டும் என்னத்த சந்தோஷமா வாழணும். இவ்வளவு கெட்ட எண்ணம்ல, அப்படிதானே அது வருது. உடனே அவர் என்ன சொல்றாரு, அவங்க கணவனாரு, இல்ல இல்ல அப்படி சொல்லாத, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த மகன். இவன் பெனோனி கிடையாது, இவன் பென்யமீன், நம் வலது கரத்தின் மகன். அல்லேலூயா. நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு மகன், நமக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு மகன். இவன் எப்படி துக்கத்தின் மகனா இருக்க முடியும்? இதை சொன்ன இவனுடைய வாழ்க்கையிலே பென்யமீன் இவனோடு கூட இருந்தான். துக்கத்தின் மகன் சொன்னதான ராகேலோடு அந்த பிள்ளை வாழ முடியவில்லை, ராகேல் அந்த பிள்ளையோடு இருக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதுதான். நெல்லு விதைச்சா கோதுமை வராது, நெல்லு விதைச்சா நெல்லுதான். கோதுமை விதைச்சா, நன்மையை விதைச்சா நன்மை தான் வரும். அல்லேலூயா. பிள்ளைகள் மீது நன்மையை நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 19-20வது வசனத்துல பினெகாசின் மனைவி என்ன சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட உடனே இவர் பிரசவ வேதனை, பிள்ளை பெறுகிறாள். அப்பொழுது பார்த்து சொல்லுகிறார், பிள்ளையை பார்த்து, செய்தது என்னமோ இவருடைய கணவனுடைய குற்றம், இவன் சரியா இல்லாதவன். ஆனால் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது இவள் சொல்லுகிறாள், மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது என்று சொல்லி, இக்கபோத், there is no glory, மகிமை இல்ல,
உனக்கு இல்லப்பா, பிள்ளைக்கியா இல்ல, பிள்ளை கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோராகு மரிச்சாலும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு, கோராகின் புத்திரரோ சாவதில்லை. அந்த வம்சத்துல வந்தவன் தான் ஓபேத் ஏதோம். அவனுடைய வீட்டில தான் உடன்படிக்கை பெட்டி வந்து தங்கினது. அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எவரையும் அற்பமா எண்ணுவதற்கு கர்த்தர் விடவில்லை. நீங்க சொன்னதுனாலையும் அவன் அப்படியே சாபமா மாறி போய்விடுவதும் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிள்ளை என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த யாபேசுடைய தாயாருக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, தன் பிள்ளையை ஆசீர்வதிக்க எண்ணம் இல்லாத ஒரு ஸ்திரீயாக அவள் இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. யாபேஸ் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இது யாபேசுடைய ஜெபம். இதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்படி என்று சொன்னால் அவன் மதிக்கக்கூடியவனாக, உயர்த்தப்படக்கூடியவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் இருந்தான் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது உண்மை. ஆனால் கேஜேவி, the strong dictionary, கேஜேவில the strong dictionary, அதுல நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஹெச் அப்படின்னா ஹீப்ரு, அதுல 3513 இந்த நம்பர்ல இந்த கணம் பெற்றவன் என்கிறதான இந்த கணத்திற்கு 2 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் விளக்கத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், 2வது விளக்கத்தை முடிவில் நான் சொல்லுகிறேன். சரிங்களா? அந்த முதல் விளக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், to be heavy, that is in a bad sense. என்னவா? அது மிகவும் பாரம் உள்ளது, அது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. எப்படியா? இந்த கணம் பெற்றவன் நம்ம சொல்ற பாத்தீங்களா, இவனுக்கு 2 விதத்துல கணத்தை இவன் அனுபவித்திருக்கிறான். ஒன்று அந்த உபத்திரவம், அந்த வியாகுலம், அந்த பெயரின் நிமித்தமாய் அவன் சந்தித்ததான எல்லா விஷயங்களையும் குறித்து அந்த வேதவசனம் சொல்லுகிறது. அது ரொம்ப மோசமான ஒன்று. அவன் மிகுந்த துயரத்திற்குள்ளாக போனான். சங்கீதத்திலே 69:8 சொல்லுகிறது, என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைக்கு அந்நியனுமானேன். தாவீது அப்படிதான் சொல்லுகிறார், வேத வசனம் சொல்லுகிறது. இவனும் அப்படிதான் என்னவா, தன் சகோதரர்களுக்கு, அவனோடு வாழ்ந்ததான எல்லா சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனோ, தன் தாயினுடைய பிள்ளைக்கு, தன் தாய் பெற்றெடுத்த மற்ற சகோதரர்கள் கூட இவனை என்ன பண்ணவில்லையா, அவனை மதிக்கவில்லை, வேற்று மனுஷனா எண்ணினாங்களாம். ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல முதல்ல யாருக்கு அறிவிப்பு வரும் என்று சொன்னால் இந்த யாபேசுக்கு அறிவிப்பு வருமா? நான் இப்படி யோசிக்கிறேன். முதல்ல அறிவிப்பு ஏன் வரும்? யூதருடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, கனம் பொருந்தியவர்களுக்கு முதல்ல அழைப்பு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான்ல வாசிக்கும் போது முதல் அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கானா ஒரு கல்யாணத்தில் அவர் செய்கிறார். அந்த வசனத்துக்கு முன்பு நீங்க நன்றாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவும் அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்படின்னா அழைப்பு என்பது முதல்ல கனம் பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ஒரு நல்லது நடக்கிறது என்று சொன்னால் கனம் பெற்றவர்களுக்கு முதல்ல போகும். அடுத்த செய்தி யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னா இந்த யாபேசுக்கு போகும். தயவு செய்து அந்த நாளில் இத்தனை மணி நேரத்திற்கு உன்னை நாங்க யாரும் பார்த்துடக்கூடாது, வந்துடாத. நீ வந்துட்டா
நாங்க நல்லது நடத்தி கொண்டிருக்கிற இடத்துல துக்கம் உண்டாயிடும். ஏன்? பெயர் எப்படியோ அப்படிதான் மதிப்பார்கள். யூதருடைய பழக்க வழக்கம் என்ன? இது நாம் சொல்லி விடுகிற 2 வசனத்துல, முதல் வசனத்துல அவனுக்கு துக்கம், 2வது வசனத்துல அவன் ஜெபம் பண்ணினா கர்த்தர் கேட்டார். 2 வசனம். ஆனால் இதை அவன் அனுபவித்ததான வருடங்கள் நித்தம் நித்தம் நித்தம். எத்தனை வருடங்கள் அவன் அனுபவித்தான் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இவன் கருத்தாய் ஜெபிக்கிறதை பார்த்தால் கிட்டத்தட்ட நல்ல ஒரு வயதுல தான் இவன் என்ன பண்ணியிருந்திருக்க வேண்டும், இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்க வேண்டும். அப்பொழுது நான் யோசித்து பார்க்கிற, ஒருவேளை இவனுக்கு பிள்ளைகளை குறித்து சொல்லப்படவில்லை, ஒருவேளை வாலிபனா இருப்பான் என்று சொன்னால் ஒரு 30 வயதுக்குள்ள என்ன பண்ணியிருந்திருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். அந்த 30 வயது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள் அவன் இருந்த பகுதியில் நடந்திருக்கும், அவனுடைய நண்பர்கள் எத்தனை பேருக்கு திருமணம் ஆகி இருக்கும், எத்தனை நல்லது கெட்டது அந்த ஊர்களில் நடந்திருக்கும். எது நடந்தாலும் சரி, யாபேஸ் மட்டும் வந்துடக்கூடாது, நீ வந்துடக்கூடாது. நீ துக்கம் ஏங்க என்ன அப்படி சொல்றீங்க? நானா சொன்னேன்? உன்னை பெத்தவளே என்ன பண்ணி இருக்கிறா, உங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்கப்பா. உன்னோடு உடன் பிறந்த சகோதரர்களே உன்னை சேர்க்கலப்பா, உன் தாய் உன்னை சேர்க்கலப்பா, நீ பிறந்த நேரம் உன் தகப்பன் இல்லப்பா. இவ்வளவு வேதனை இல்ல? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தனை நாம் கடந்து வந்திருப்போம்ல. ஆனால் தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. யோபு சொல்லுகிறார் 6:3, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. உடைய துக்கத்தை சொல்லுவதற்கு என்ன கிடையாது? வார்த்தையே இல்லை, வார்த்தையே இல்லை. நான் பேசினாலும் என் துக்கம் என்ன ஆறாது, ஆறாது. யோபு 16:6 அது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 38:17, நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருந்திருக்கிறது. ஒரு நாள் விழிப்பான் என்று சொன்னால் அந்த நாள் அவனுக்கு தெரியும், இன்னைக்கு எனக்கு துக்கம் தான். காலை தொடங்கி அவன் தூங்குகிற வரைக்கும் துக்கம். அவன் தூக்கமும் பல துக்கங்களை அனுபவித்தபடினாலே தூக்கமும் அவனுக்கு நிம்மதி இல்லாமல் போயிருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 39:2 சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்து அதிகரித்து அதிகரித்து. இந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கு? எங்க குடும்பத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளலைங்க. என்னுடைய சகோதரர் நல்ல நிலைமையில இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்தா இவ்வளோ பிரச்சனைகள் மாறிவிடும். அவருக்கு தெரியும் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி, எங்க அம்மாக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி, எங்க அப்பாக்கு தெரியும் கஷ்டப்படுறேன்னு சொல்லி, ஆனாலும் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் உதவி செய்ய பாத்திரவான் அல்ல, இவனுக்கு நான் ஏன் உதவி செய்யணும், இவன் துக்கத்தின் மகன். நான் துக்கப்படுவதை என் குடும்பத்தார், என் இனஜன பந்துக்கள் அவ்வளவு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களானால் என் துக்கம் ரொம்ப பெரிய, ரொம்ப பெரிய, ரொம்ப பெரிய, ரொம்ப பெரிய. இந்த துக்கத்தின் மத்தியிலே தான் வேத வசனம் சொல்லுகிறது. 10வது வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. ஏன் அவன் இஸ்ரவேலின் தேவன் கொண்டு வர வாழ்க்கையில் அவன் கசப்புக்கு அவன் தாய் மிகுந்த காரணமாக இருந்தான், அவன் சகோதரர்கள் மிகுந்த காரணமாக இருந்தார்கள். இவன் யூதா வம்சத்திலே வந்திருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யோசித்திருப்பான், இந்த தேவனுக்கு கூட கண் இல்லையா? யோசிச்சிருப்பான். ஆண்டவர் கூட என் மீது என்ன கிடையாது, கரிசனை இல்லாமல் இருந்து விட்டது. இவ்வளவு நான் துக்கத்தில் இருக்கிறேன், என்னை மீட்டெடுக்க என் தேவன் ஒரு உபாயத்தை செய்யவில்லையே, எனக்கான ஒரு வழியை செய்யவில்லையே. யோசித்திருப்பான், நிச்சயமா யோசித்திருப்பான். ஆனால் தேவனை ஒரு நாளும் அவன் என்ன பண்ணவில்லை, குறை கூறவில்லை, குறை கூறவில்லை. யோசேப்பு அத்தனை வருடங்கள், 13 வருடங்கள் அவனுடைய வேதனை அதிகரித்த வருடங்கள்.
ஒவ்வொரு வருஷமும் வேதனை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 13 வருடங்கள். 17 வயதில் தன் தகப்பனை விட்டு போய் 30வது வயதிலே அவன் எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும் அவருடைய வேதனை அதிகரித்து கொண்டே இருந்தது. காரணம் இல்லாமல் பழி, காரணம் இல்லாமல் வேதனை, காரணம் இல்லாமல் அவமானம். நான் ஒருவருக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை, ஆனால் என்னையோ பகைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் எங்கேயும் யோசேப்பு கர்த்தரை நொந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை. அவனுக்கு தெரியும் தேவன் யார். ஒரு இமை பொழுது போதும் தேவன் என்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓபேத் ஏதோம் நான் ஏற்கனவே இங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை விழித்த உடனே அவர்கள் வந்து சொல்லுவார்களாம், இவனா எதுக்கு உயிரோடு இருக்கணும்? மோசேயை எதிர்த்து பேசினவன், இவனுடைய கொள்ளு தாத்தாவின் நிமித்தமா ஏராளமான பேர் மரித்து போனார்கள், இவனா ஏன் உயிரோடு இருக்கணும்? ஆனாலும் அவன் கர்த்தருக்குரிய வேலைகளை செய்து கொண்டே வந்தான். அவருடைய வேலை பரிசுத்த பனிமுட்டுகளை சுமப்பது. இவனுக்கு தெரியும், இந்த துக்கம் எல்லாம் இருந்தாலும் நிச்சயமாய் தேவன் ஒரு நாள் என் துக்கத்தை அவர் மாற்றுவார், என் சூழ்நிலை அவர் மாற்றுவார், என் உபத்திரவம் மாறும், நான் இப்பொழுது இருக்கிற வண்ணமாக இனி இரேன் என்கிறதான ஒரு விசுவாச அறிக்கை அவனுக்குள்ளாக எப்பொழுதும் அது இருந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. தாய் கூப்பிடல, சகோதரர்கள் யாரும் கூப்பிட்டதா சொல்லப்படல. இவனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தது, தேவனை அறிகிற அறிவு இருந்தது. கர்த்தரை அறிகிற அறிவு இருந்துட்டா போதும். நம்ம எங்க இருக்கிறோம்ன்றது முக்கியம் அல்ல, யாரோடு இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40-41 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 12:40-41. இஸ்ரவேலின் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 51வது வசனம். அன்றைய தினமே, என்றைய தினம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று சொன்னால், அவன் முற்கால சம்பவங்களை யோசித்து பார்க்கிறான். 430 வருஷம் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும், என் முற்பிதாக்கள் அனைவரையும் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து ஒரே நாள் விடுவிக்க கூடுமானால், நான் அனுபவிக்கிற இந்த துக்கத்திலிருந்து நான் ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுப்பதின் மூலமாக, நான் அவர் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக, நான் இதுவரைக்கும் கடந்து வந்த இத்தனை துக்கத்தின் அனுபவங்கள், இத்தனை வருடத்துடைய வேதனையின் அனுபவங்கள், நிந்தையின் அனுபவங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் எல்லாம் ஒரு இமை பொழுதிலே இந்த இஸ்ரவேலின் தேவன் மாற்றக்கூடியவர் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவனுடைய பார்வை பட்டது. அவன் துக்கம் மாறினது, அவனுடைய வேதனை மாறினது, எல்லாம் மாறினது. யாரும் மாற்ற முடியல, யாரும் மாற்ற முடியல. பெற்றெடுத்த தாய்க்கு மாற்ற மனசு இல்லை, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மாற்ற மனசு இல்லை. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை அறிகிறதான ஆசாரியர்கள், லேவியர்கள் இருந்த பொழுதிலும் இவனுடைய துக்கத்தை மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் யாரும் செய்யாத பொழுது, இவனுக்கு தெரியும் என் தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு
இப்போ ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் என்ன பண்ணுவான்? சங்கீதம் 74:21 இப்படியாய் சொல்லுது, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாது, சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். எப்பொழுதுமே சிறுமையில் இருக்க தேவன் விரும்புகிறது அல்ல, எப்பொழுதுமே வெட்கத்தில் இருக்க தேவன் விரும்புகிறது அல்ல. ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், சிறையிருப்பிலிருந்து எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், சிறைப்பட்டவன் வெட்கத்தோடு கூட திரும்ப விடாது. உம்மை நோக்கி ஒருவன் பார்ப்பானால் அவனுடைய வெட்கம் நீங்க வேண்டும், அவனுடைய துக்கம் நீங்க வேண்டும், அவனுடைய வேதனை மாற வேண்டும், அவனுடைய நிந்தை மாற வேண்டும், அவனுடைய கண்ணீர் மாற வேண்டும். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பானால் அவன் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, அவன் துக்கமுகமாய் போய்விடவே கூடாது. மாறாக அவன் துதிக்கும்படி செய்யும், துதிக்கும்படி செய்யும். கலாத்தியர் 1:15 சொல்லியிருக்கிறது, அப்படி இருக்க நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தவர் தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், என்னை கிருபையினால நீங்க அழைச்சிருக்கிறீங்கப்பா. நான் இந்த வேதனை, இந்த துக்கம் இதெல்லாம் நான் பார்க்கல, என்னை கிருபையினால் அழைச்சிருக்கிறீங்க. நீங்க என்னை ஆசீர்வதிங்க. வேற யாரும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, இந்த ஜனங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு நாளும் இவர்கள் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இவ்வளவு அழகா கருத்துள்ள ஒரு ஜெபம். தேவரே என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தை கேட்க கூடாதா? ஆசீர்வாதத்தை பேசினா அது ஒரு ப்ராஸ்பரிட்டி டாக்டரினா மாறிடுதில்ல. அப்படி இருந்தா தேவன் ஏன் ஆசீர்வாதத்தை வேதத்துல சொல்லி வைக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தேவன் அப்படிப்பட்டவர். தேவனுடைய கரங்களை பார்க்கும் பொழுது இந்த வேத வசனத்தோடு நீங்க அவரை பாருங்க. இவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், இவர் என்னை வேதனையோடு அனுப்புகிறவர் அல்ல. இவர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது எனக்கு ஐஸ்வர்யம் உண்டு, நான் பெருகுவேன். இப்பொழுது இருக்கிற நிலையை ஆண்டவர் எனக்கு மாற்றுவார். எனக்கான ஒரு விருத்தியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் நிச்சயமாய் அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார். எவரையும் இவர்தான் என்பது அல்ல. ரோமர் 2:11, கலாத்தியர் 2:6, அப்போஸ்தலர் 10:34 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் எல்லாருக்கும் தேவன், எனக்கும் தேவன், சிறு பிள்ளைகளுக்கும் தேவன், கர்த்தரை அறியாத யாவருக்கும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடுகிற எவரையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன ஆசீர்வதி, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னா யார் தடை பண்ண முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சுற்றில் இருந்த ஜனங்கள்ல வந்து சொன்னாங்களா, எங்களுக்குள் நீர் மகா பிரபு. எப்படியா? எங்களுக்குள் மகா பிரபு. வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தவனை பார்த்து அவருடைய வேலைக்காரன் பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், செல்வ சீமானாய் மாற்றுகிறவர். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். நம்ம சொல்லுவோமா? அல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, நிச்சயமாய் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். என்னாகமம் 24:1 இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 115:12-13 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் சொல்லுகிறது, சங்கீதம் 21:11, 29வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்,
கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் சங்கீதம் 67வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கள் தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்நிய தேவர்கள் அவனோடு கூட இருந்ததில்லை. அவர் ஒருவரே அவனை நடத்தினார், அவனை உடுத்தினார். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனோ இவர் எனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், இவர் எனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், இவங்க எனக்கு இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், வானத்துக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் ஒரு அறிவுங்க, ஒரு அறிவு, வெறும் ஒரு அறிவு. ஏதாவது உணவு கிடைச்சா தின்ன முடியும். அந்த ஒரு அறிவு கொண்டதான திமிங்கலம், கடலிலே பெரியதும் திரண்டதுமா இருக்கிறதான அந்த திமிங்கலம், அதற்கு தெரியுமா கர்த்தர் கரத்தை விரித்தா நன்மை நாள் திருப்தியாக. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவை பெற்றிருக்கிற நாம் எந்த அளவு கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. அன்றாட காரியங்களுக்கு கர்த்தரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீர் அவரோட கூட பழகி சமாதானமா இரும், அதனால் நன்மை வரும். அல்லேலூயா. என் தேவனோடு இருக்கிற உறவு எனக்கு சமாதானமா இருக்குமானால் நன்மை எனக்கு வரும். அது தேவனிடத்திலிருந்து தான் வரும். எனக்கென்று இருக்கிற அந்த பர்வதத்திலிருந்து மட்டும் தான் வரும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷருடைய கண்கள் அதை பார்த்தது கிடையாது. எனக்கோ கர்த்தர் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் உன்னால் கிரகிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை அவர் சொல்வாரானால், காண்பிப்பாரானால் என்னால் கிரகிக்க முடியாது. ஆகவேதான் பக்தன் இப்படியே சொல்லுகிறான், கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உபாகமம் 15:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க எங்கேயும் ஓடி ஆடி அப்படியெல்லாம் பண்ணணும் இல்லை. நீங்க என்ன வேலை செய்றீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, அங்க வைத்தே கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் அடிமையாக வந்த ஒருவன் எகிப்தை ஆள கூடுமானால், வேலை செய்கிற இடத்துல வேலைக்காரனா இருக்கிற உன்னை முதலாளியாக மாற்றவும் தேவனால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் வேலை செய்யறேன்னு நினைக்காதீங்க, உன்னை முதலாளியாய் மாற்றவும் தேவனால முடியும். என் வேத வசனத்தை கர்த்தர் அதை எழுதி கொடுத்திருக்கிறார், அதை செய்தும் காண்பித்திருக்கிறார். அவர் அதை செய்திருப்பாரானால் எனக்கு செய்வதும் நிச்சயம், அது சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:8 உபாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். இனி உன்னுடைய கையின் பிரயாச வேதனையா இராது. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் இவன் சொல்லல, கர்த்தர் சொல்லல, உலகத்தான் பார்த்து சொல்லுகிறான். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். இவன் எதை செய்கிறானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறாருப்பா. உடனே அவனை வீட்டுக்கு எஜமானனாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உபாகமம் 7:13 சொல்லுகிறது, உன்மேல் அன்பு வைத்து, என்னமா
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் நான் ரொம்ப திறமைசாலி, நான் படிச்சவன் அப்படின்றலாம் இல்லைங்க. அப்படி கிடையாது. நான் ரொம்ப நல்லவன் இல்ல. தேவன் உங்கள் மீது வைத்த அன்பினாலே, தேவன் உங்கள் மீது வைத்த அன்பினாலே உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் என்னை ஆசீர்வதிப்பது அல்ல, நான் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பது அல்ல, என் குடும்பத்தை மாத்திரமல்ல, எனக்குண்டான எல்லாவற்றையும் என் பிள்ளைகளை, என் கணவனை, என் வீட்டை, என் தொழிலை, என்னுடைய பிசினஸை, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். லோ பெரிய தேவன், லோ பெரிய ஆசீர்வாதம். இந்த தெய்வத்தை எவ்வளோ குறுகிய மனப்பான்மையோடு பார்த்து விட்டனே, இவ்வளவு நாள் இது தெரியாம போய்விட்டதே, தெரிந்த பிறகு இனி விடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 19:29, 25 சொல்லுகிறார். ஏசாயா 19:25 சொல்லுகிறார். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னமா? இந்த நாளிலே வசனத்தை கேட்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தியராகிய என் ஜனமும், அதாவது எகிப்திலிருந்து வந்தபடியினாலே, அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? இனி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்பது அல்ல. ஆல்ரெடி யூ ஆர் பிளஸட். ஏற்கனவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. ஆகவே கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எண்ணம் இருக்கணும், பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்க கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், அவன் அழகுள்ளவன், இதெல்லாம் சொல்லிட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருந்தா போதுமானது, போதுமானது, போதுமானது. வாசிங்க 1 4:10. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். அல்லேலூயா. எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அல்லேலூயா. பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். உங்கள் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். ஏதோ நான் இருக்கிற பகுதியில் நான் ரொம்ப சின்ன குடும்பம், யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க. நீங்க ஒரு சந்ததியா மாறுவீங்க. உங்க எல்லை பெரிதாகும். அல்லேலூயா. ஏதோ 1 2 போதும்னு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது, இருந்து விடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க பெற்றெடுத்து கொள்ளுங்க. நான் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. என்னடா இவரே அப்படின்னு யோசிக்காதீங்க. வயதானவங்களுக்கு இல்ல, இன்னும் பிள்ளை பெறாதவங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு போதகர் சொன்னார், கர்த்தருடைய பிள்ளைங்க குறைந்தது 3 பிள்ளைகளாவது என்ன பண்ணியிருக்க வேண்டுமா, பெற்றிருக்க வேண்டும். அவர் சொன்னதுனால நான் பெற்றெடுக்கல, நான் பெற்றெடுத்த பிறகுதான் அது தெரிஞ்சது எனக்கு. அல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, முகமதியர்கள், முஸ்லீம்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 1 2 யாரும் நிறுத்தவே மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். பிள்ளைங்க வளர்ந்து வந்துட்டாங்கன்னா நீங்க பெரிய ஆலமரம். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். 4 திசைகளும் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு இருக்குது, வீட்டு பக்கத்துல லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்குன்னு 4 பக்கமும் 4 வீடு கட்டி 4 பிள்ளைங்க நடுவில் நான் இருக்கிறப்பா, எப்படிப்பா இருக்கிற? என் பிள்ளைகள் மத்தியில நான் இருக்கிறேன். சொல்லும் போதே சந்தோஷமா இல்ல? அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எல்லையை விரிதாக்குவார். வியாபாரத்தின் எல்லையை கர்த்தர் விரிதாக்குவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தார்.
கர்த்தர் உங்களுக்கு சொல்லாத வரைக்கும் எதையும் நீங்க செய்யாதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. கர்த்தர் அங்கே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார். அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். எங்கேயும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்காக சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்களுக்காக அதிகாரிகளை கர்த்தர் மாற்றுவார், தலைமைத்துவத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்க ஒருவருக்காக எதையுமே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீங்க வருத்தத்தோடு இருப்பது, இந்த குறுகிய சூழ்நிலையோடு இருப்பது தேவன் ஒரு நாளும் அவருக்கு சித்தமானது அல்ல. உங்க எல்லையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் பெரிதாக்குவார், பெரிதாக்குவார். ஈசாக்கு அந்த தேசத்திலே அவன் அங்கிருந்து போயிடணும்னு நினைச்சான். பஞ்சமா இருக்கு, வறட்சியா இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ இந்த தேசத்தை விட்டு போகாம இந்த தேசத்திலே நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க போய் அதை வாசிச்சு பாருங்க. அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். அப்ப அவனுக்குள்ள ஒரு உணர்வு. ஆபிரகாம் மந்தை மேய்க்கிறவர், இவர் எப்படி விவசாயியா மாறினாரு? இவர் விதை விதைச்சார்ல, எப்படி விவசாயியா மாறினாரு? ஆபிரகாம் மந்தை மேய்க்கிறவருங்க. யோசிக்கணும்ல. ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அந்த வறட்சி தானே, இந்த வறட்சியில என்ன புல்லு விளையணும்? நீ முதல்ல விதை, உனக்கு நான் தானியத்தை விளைய பண்ணுவேன், உனக்கு உணவை நான் கட்டளையிடுவேன், பஞ்ச காலத்துல உன்னை போஷிப்பேன். எங்கேயும் பஞ்சம் இருக்கலாம், நீ விதை உன் கைகளின் கிரிய ஆசீர்வதிப்பேன். நீ செய்யற பிசினஸ் போல மற்றவர்கள் செய்து தோல்வி அடைந்து இருக்கலாம், ஆனா உனக்கு தோல்வி கிடையாது. நீ செய்யறதுல செய், முழு மூச்சோடு செய், கர்த்தரை நம்பி செய். அல்லேலூயா. நீ நன்மை அடைவாய், அதோடைய மேய்ச்சலை கண்டடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லையை பெரிதாக்குகிறதான தேவன் 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 தேவன். அல்லேலூயா. அதற்கு அடுத்து சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்னோடு. எல்லாம் யோசிச்சு பாரு, ஏன் உங்க கரை கூட இருக்கும்? அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய கரத்தினுடைய வல்லமையை அவன் அறிந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். சங்கீதம் 18:35 சொல்லுகிறது, உம்முடைய கரம், வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்ன பண்ணும்? உங்க கரை என் கூட இருந்துட்டு அப்போதான். இந்த கரம் என்பது எதை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், வேதத்திலே அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகம், நீர், புறா, இப்படி என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதிலே இந்த வலது கரம் என்பது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள அவர் உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. பிரயோஜனமானதை போதித்து உங்களுக்கு நடத்துவார். இதுவே வழி என்று சொல்லி உனக்கு பின்பாக சொல்லுகிற ஒரு சத்தம் உண்டாகும் அல்லவா? அல்லேலூயா. சங்கீதம் 63:8 சொல்லுகிறது, வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. 109:22 சொல்லுகிறது, உம்முடைய வலது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக, அறிவார்களாக. சங்கீதம் 119:173 வசனம், உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. 138:7 வசனம் சொல்லுகிறது, உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். 139:10 சொல்லுகிறது, உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இந்த தேவ கரத்தினுடைய வல்லமை அவன் அறிந்திருந்தபடினாலே உம்முடைய கரம் என்னோடு இருந்து. ஏன் உம்முடைய கரம் என் கூட இருக்குன்னா, அடுத்து சொல்லப்பட்டு நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, எல்லையை பெரிதாக்குகிறீங்க, உம்முடைய கரை என் கூட இருந்துட்டா போதும், தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி என்ன பண்ணிக்கொள்வீங்க, பாதுகாத்துக் கொள்வீங்க. எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம், இவ்வளோ அருமையான ஜெபம். ஏன்னா இதுவரைக்கும் என்னை யாரும் ஆசீர்வதிக்கல, யாரும் என் எல்லையை பெரிதாக்கல, யாரும் என் கூட இல்லை. ஆனா இப்ப நீங்க ஆசீர்வதிப்பீங்கன்னா, என் எல்லையை பெரிதாக்குவீங்கன்னா, என் உடன் பிறந்த சகோதரனே எனக்கு விரோதமா வருவான், என் தாய் கூட எனக்கு விரோதமா வருவா. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்குது அவளுக்கு பிடிக்காது, என் பேரே துக்கம் என்ன பண்ணிட்டாங்க, வச்சிட்டாங்க. எத்தனையோ ஊர் தலைவர்கள் உண்டு, அவங்களாம் வருவாங்க. திடீர்னு எப்படி இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் ஒருவனால இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே உங்க கரை என் கூட இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்தரலோ. பகலில் பறக்கிற அம்புக்கோ, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்துக்கோ பயப்படாது இருப்பாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தீமை தன் வாயை மூடும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கேட்டதுல பெரிதான காரியம், உங்க கரை என் கூட இருக்கு. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருங்க, நீங்க என் கூட இருங்க. நம்ம வாழ்கிற இந்த காலம் ஆவியானவருடைய காலம். ஆவியானவரோடு அதிகமா இடர்படுங்க, ஆவியானவரோடு அதிகமா இடர்படுங்க. நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அவர் உங்கள் துரோகங்களை பொறுப்பதில்லை. வேதம் அப்படி. அவர் ஆள் தத்துவம் உள்ளவர் அல்ல, அவருக்கு ஒரு ஆள் தத்துவம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ளதான எல்லா உணர்வுகளையும் கொண்டவர். யார் துக்கப்பட முடியும்? ஒரு மனுஷன் தான் துக்கப்பட முடியும். ஆனா ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்த. என் கூடவே இருக்கு. ஆவியானவர் என் கூட இருக்கு. நீங்க என் கூட இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணப்படும்? அது நடைபெறும், நடைபெறும், நடைபெறும். இறுதியாக முதலாவது ஒரு கணம் சொன்னேன், அது அவனுக்கு பாரமா இருந்தது. அதே இடத்துல இந்த அந்த ஹீப்ரு நான் சொன்ன பார்த்தீங்களா, H3513 நம்பர், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்க போய் பாருங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை தெரியும். அதோடைய வேதனை அவனுக்கு அதிகமாக இருந்தது. அந்த வேதனையெல்லாம் நீங்கத்தக்கதாக அவனுடைய உயர்வையும் கர்த்தர் என்ன பண்ணினார்? அவர் மேன்மைப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆகவேதான் யாபேஸ் தன் சகோதரர் எல்லாருக்குள்ளும் கனம் பெற்றவனாக இருந்தார். சகோதரர்கள் கனம் பெறல, உற்றார் உறவுகளை யாரும் கனம் பெறல, அவருடைய தாய் கனம் பெறவில்லை. ஆனால் இவன் கர்த்தரால் கனம் பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து. கண்களை மூடி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் எங்களை வேதனையா பார்த்திருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. யார் எங்களை வசை சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. யார் எங்களை சாபமா பார்த்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வாதமாய் பார்க்கிறீர். எங்கள் தேவன் எங்களை எதுவும் சொல்வது இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே, எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலப்பா. நீங்க எங்களை குறித்து தீமையாய் அல்ல, நன்மையாகவே தான் நீங்க எங்களை குறித்து சொல்லி வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119:68 சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாபேசை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிங்க. யாபேசுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது நியாய பிரமாணம், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டுன்னு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாது. அவனுக்காக இயேசு அடிக்கப்படலை, அது அவனுக்கு தெரியாது. இயேசு ஒருத்தர் வருவார்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு எங்களை மீட்டெடுத்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காய் அடிக்கப்பட்ட இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர். ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு கூட இருக்கிறீர். இது இல்லாத யாபேசி ஆசீர்வதிக்கப்பட கூடுமானால், திரியேக தேவனை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிற நாங்கள் எந்த அளவிற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க.